காசு இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டை பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த கடனை அடைக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணதான் இந்த கடனை அடைக்க முடியும். நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கடத்தை அடிச்சு இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது ஆசையாக அது மாதிரி அண்ணனை பற்றி சொல்லுங்க. அண்ணனும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அவர் எந்த அளவுக்கு இருந்தாரு? என் அண்ணன் தங்க அக்கான்னா ஒரு சண்டையாக தான் இருக்கு வீட்டில். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறத தான் அச்சீவ் பண்ண முடியுது. அண்ணன் என்னோட அண்ணனை பார்த்து தான் இன்னைக்கு நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். நிறைய ரியல் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துன ஸ்கிரிப்ட் தான் மேடம். இது வந்து முழுக்க உண்மை சம்பவம், உண்மை நடந்த கதை. இப்போ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க. அதனால அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்துக்கு நான் டைரக்டர் கேட்டிருந்தேன். இப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அவரை ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன். இன்னொன்று ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னாவே அதில் இருக்கிற அப்பாவா அது கிரிட்டிக்கலாக நம்ம இருக்க முடியாது. இதில் இவரோட பங்களிப்பு என்னவா இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணேன். அதுதான் என்னோட வேலையாக சார். ஆமாம், காஷ்மீரோட வரைக்கும் ஜெயிச்சு இது பண்ணீங்க. பெரிய உழைப்பு. அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவர் ஆட்டோ டிரைவரா இருந்து இவ்வளவு தூரம் செல்லமா வளர்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அப்பாவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது? எப்படிலாம் வந்து அவர் வந்து ஸ்டெஜில் இது பண்ணாரு? எந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லுங்க. அவர் நிறைய சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா வந்து ஒரு மேட்சுக்கும் வந்து சில பேர் அப்பா வந்து அவங்க தனியாக தான் அனுப்புவாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்சை வின் பண்ண வச்சாரு. ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் தான் பண்ணி தான் எனக்கு நான் ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டை பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போவார். அந்த கடனை அடைக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணதான் இந்த கடனை அடைக்க முடியும். நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கடத்தை அடிச்சு இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது ஆசையாக இருக்கு. அது மாதிரி அண்ணனை பற்றி சொல்லுங்க. அண்ணனும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அவர் எந்த அளவுக்கு இருந்தாரு? என் அண்ணன் தங்க அக்கான்னா ஒரு சண்டையாக தான் இருக்கும் வீட்டில். நீங்கள் எப்படி இருப்பீங்க? எங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதால தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அண்ணன் என்னோட இன்ஸ்பயர். அண்ணனை பார்த்து தான் இன்னைக்கு நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கேரம் விளையாடினால தான் நான் கேரம் நானும் விளையாடணும். அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ஓரமாக நிற்கும் போது நான் சும்மா கைதான் தட்டிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் அப்பா கிட்ட நான் விளையாடணும்னு சொல்லி கேரமுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். இந்த மாதிரி பெண்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசுல பண்ணிருக்கீங்க இல்லையா? உங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது. பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகள்ல வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாவே இருக்கு. வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். பேரண்டோட சப்போர்ட் இல்லாம யாரும் வெளியே வர முடியாது. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும். இப்போ பசங்க எங்க வீட்டுல எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒண்ணுதான். அந்த மாதிரி ஒரு நம்பிதான் வந்து தைரியமா எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா எல்லாம் சாதனையாளர்களா இருப்பாங்க. மேடம், இப்ப நீங்க கேரம் பிளேயர். ஆக்சுவலா நானும் கேரம் பிளேயர். ஊருக்குள்ள மட்டும் தான் விளையாடுவேன். என்னன்னா இப்ப வந்து கேரம்ல ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் கோவம் வரும். அதிகமா கோவம் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கூட பாத்தீங்கன்னா கேரமே தப்பா இருக்கு. நீங்க திரும்பி பாருங்களேன். கரெக்டா? அது நீங்க மென்ஷன் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு தெரியுமா? இது கேரம் போர்டே வந்து தப்பா இருக்கு பாருங்க. இப்ப வந்து உங்களுக்கு தெரியுதா அது? ஏன்னா நம்ம வந்து கேரம் பிளேயர்னா நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டும் பார்ப்போம். எந்த கேம், எந்த ஸ்டார்ட், எந்த ஸ்ட்ரோக்குன்ட்டு. ஸோ பார்க்கும்போதே நம்மளுக்கு என்னடா இவ்வளோ பெரிய குயின், கேமரா குயின், இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து கோட்டை வச்சாங்களே தோணுச்சா உங்களுக்கு? எங்களுக்கு தோணுது. இல்ல அது வந்து ஸ்கிரீன் பேனர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ கேரம் விளையாடும்போது படத்துல கரெக்டா தான் இருக்கும். இல்ல படத்துல கரெக்டா இருக்கும். நம்ம பார்க்கணும்ல. நீங்க சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. ஒருவேளை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இது மாதிரி பேனர் இருக்குன்ட்டு? இல்ல எனக்கு இருக்கு. அது வந்து ஒரு போஸ்டர் தான். கேரம் நீங்க ரியலா பாருங்க. அதுல கேரம் போர்ட் பிளேயர் தான். நீங்க தான் கேரம் போர்ட் பிளேயர். சரி, நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாமே தான் கேட்கல, வேற எதுவும் கேட்கல. காலையில கிட்ட ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஒண்ணு இல்ல தவறு நட்டா கேட்கலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. காலையில பின்னாடி கேரம் போர்ட் தாங்க வச்சிருக்கீங்க. சரி, அவங்க குரலுக்கு மரியாதை கொடுக்குறோம். நன்றி. ஆனா எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி வந்து வெளியே தெரிவிங்க. ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனோட அப்பாவா நடிச்சிருக்கீங்க. சரிங்களா? அந்த படமும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க? இதுலயே வந்து அப்பா கேரக்டர் வந்து அதுல வந்து இதுல வந்து மாடர்ன் படத்துல வந்து குடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க. இதுல ஏதாவது ஒண்ணு விஷயம் வச்சிருக்காங்களா? அது வந்து இறுதி சுற்று வந்து
அது நிறைய ரியல் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சுதா மேடம். இது வந்து முழுக்க உண்மை சம்பவம், உண்மை நடந்த கதை. ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க. அதனால அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்தை பற்றி நான் டைரக்டர்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அவரை ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன். இன்னொன்று, ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னாவே அதில் இருக்கிற அப்பாவா அது டிப்பிக்கலாக நம்ம இருக்க முடியாது. இதில் இவரோட பங்களிப்பு என்னவா இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணோம். அதுதான் என்னோட வேலையாக இருக்கும். சார் இயக்குனர் சார் உங்களுக்கு ஆமா. இப்ப காஷிமாவோட அவங்களோட பயோபிக்க நீங்க எடுக்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம், நீங்க வந்து 4 மொழியில இந்த படத்தை பண்றீங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் போய் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ண போறீங்க? என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்களை எங்கெங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ஷன் பண்ணிருக்கீங்க? ஓகே, இந்த படம் ஓவராலா தான் ராயபுரத்துல நடக்கும். ஃபுல்லா அவங்க ஃபேமிலி எங்க இருக்குது, நேட்டிவா டோட்டலி ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க ஃபேமிலி இன்சிடென்ட் நடந்துச்சு டோட்டலா இங்கதான் நடக்கும் சார். அதை விட்டு இந்த இன்டர்நேஷனல் கேம்ஸ் அப்புறம் நேஷனல் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டில பண்றோம். அந்த இண்டோர் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டில செட் போட்டு தான் பண்றோம். இன்னும் ஓவராலா 60% மூவி ராயபுரத்துல தான் செட் எடுக்கும். ஸோ கதாபாத்திரத்தை நினைச்சுன்னா நாங்க காஸ்ட் பண்ணும்போது சிமிலரா இருக்குன்னு தான் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த நம்ம ராந்தியா பூமேஷ்கரோட காஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் கொஞ்சம் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணிருக்கேன். சேம் சிமிலரா அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. ஸோ அது இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கு. படத்துல பார்த்தவங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிடும். அவங்க ஈக்குவலா சிமிலரா இருந்துங்க வர இது சார். அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர்னா மெயின்ல வரும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்ஷன் யாரு வரல, காளி வெங்கட் சார் தான் சார். நான் ரீசெண்டா அவங்கள இந்த படம் பார்த்துட்டேன், அதோட தலைவை பார்த்ததில்ல, அதுல பார்த்துருக்கேன். அப்புறம் லப்பர் பந்த் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலா அவங்க சீன்ல வந்தால கண்ணுல தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இப்ப அவங்க அப்பா எப்படி பார்த்தா அப்படி நான் இமேஜின் பண்ணி காளி வெங்கட் சாரா ஃபைனல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாரும் இருக்கல, காளி வெங்கட் தான் ஃபைனல் பண்ணி சார். எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர், மூத்த பத்திரிகையாளர், இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கவிதா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க தான் இந்த டீமில் என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம். அப்புறம் வந்து முதல்ல தயாரிப்பாளரை வந்து நம்ம இங்கே வரவேற்கிறோம், தமிழ் சினிமாவுக்கு சார். இது மாதிரி நிறையா படம் பண்ணுங்க சார். நாகேஷ் சார், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மாதிரி பல மடங்கு இந்த படத்துலேயே சம்பாதிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதை நான் வந்து அது பெருசாக எதிர்பார்த்துட்டும் இருக்கேன். இந்த படம் அதை செய்யணும்னு நம்புகிறேன். முரளி சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இனிமேல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுகிறோம். ஒரு சவால் இருக்குது இந்த படத்தில். அது வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே கேட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப அது பெரிய அளவில் அதை அச்சீவ் பண்ணணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கதை தெரிஞ்ச கதையில் வந்து அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் சவால். அதை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்குது. நான் கேட்டுட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அது வந்து படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். இந்த படத்துக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய காசிமா அவர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் காலை வணக்கம். ஃபஸ்ட்டு டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மூவி வந்து எடுக்கணும்ன்ட்டு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்காரு. அதனால இந்த படம் வந்து அச்சீவ் ஆகும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு ஃபிலிம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ணும். ஆல் தி பெஸ்ட் டீம். ஆக்சுவலாக ஒரிஜினல் கேரக்டர் நானே பண்ணுறேன், பிரதர் கேரக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல். இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோட லைஃப்பில். ஏன்னா ஒரு ஓரமாக இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் மகளாக இருந்தேன், இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக இன்னைக்கு ஒரு ஃபிலிம்லேயே வந்து என்னோட கேரக்டர் வந்து குயின் சொல்லிட்டு என்ன ஒரு ஆளாக மதித்து என்னையும் ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக மதிச்சு இந்த ஃபிலிம் எடுத்தது ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து சாரெல்லாம் பார்ப்பேன் என்னன்ட்டு தெரியாது, டிவியில் பார்த்து தான் சாரெல்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு என்னுடைய ரியல் அப்பாவாக வந்து நடிக்கிறாரு. ஸோ அவருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணுன்ட்டு நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு ஊருக்கு போகும்போதே எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்ட்டு இந்த ஸ்டோரியிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு நான் நம்புகிறேன். நான் இதுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். கண்டிப்பாக வாங்குவோம். ஆல் தி பெஸ்ட் ஆல் டீம்.
Namaskara, Anaivarakku Varakkam. I'm Radhya Bhumesh Gowda. So actually, the Karam Queen is extremely close to my heart, and it's a precious and important journey for me. And Kazima, she's an heart of our film, and of course, I would say that she has an inspiring energy which I deeply admire, and her powerful strength towards the game, her love, her dedication is superb. I can't specify it in words. And also, I would like to thank my producer, Nagesh sir, and our director, Murli sir, to giving me this wonderful opportunity and for believing me. And I would like to thank our media, press, because without your presence, we can't achieve anything. And your presence plays a very vital role in our journey of the Karam Queen. And my only focus and hope from the audience is I want you guys to see her real story. I want you guys to feel every emotion which is carried through the Karam Queen. And I make sure I'll learn Tamil in next press. So yeah, thank you, nandri. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி முரளி சார் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் முரளி சார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ஒரு நாள் ஈவினிங் தான் பாபாஷா சார் பார்க்க போகிறோம், நானும் முரளி சார். அப்போ அவரோட ஒரு நண்பன் இருக்காங்க, சிவா தான் சொன்னாங்க என்கிட்ட, ரிஷி நம்ம இப்படி ஒரு ஆள் இருக்கவங்க போய் மீட் பண்ணலான்னு. அப்படி போய் மீட் பண்ணும்போது நம்ம காசிமா பற்றி தான் எல்லாம் கேட்டோம். ஆனால் அங்கே போய் கதையை சொல்ல ஆரம்பிச்சது அப்புறம் தான் தெரியுது ஒரு ரியல் ஹீரோ ஒரு அப்பா தான் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு சினிமாக்காரன் போய் பார்க்கும்போது அவருக்கு தெரியும் யார் ரியல் ஹீரோன்னு. அது மட்டும் இல்லை, ரியல் ஹீரோக்கு எல்லா படத்துக்கும் நம்ம பார்க்குற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு தான் சிவா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம லாரன்ஸ் சாரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான், அவருக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியாவில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு மட்டும் அது இல்லாமல் படம் பார்க்குறவருக்கு எல்லாருக்கும் தன்னம்பிக்கை உருவாக்குற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அது அந்த மாதிரி ஸ்டோரிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்ட உடனே ஓகே சொன்னால் நம்ம ப்ரொடியூசர் பாட்டீல் சார், ரொம்ப நன்றி சார். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்ததுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க, ஊடக நண்பர்களே எல்லாருக்கும் தேங்க்யூ. ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜஸ்ட் ஒரு படம் மட்டும் இல்லை, இது ஒரு ட்ரிபியூட் டு அவர் காசிமா. அதே மாதிரி ஊடக நண்பர்கிட்ட என்ன சொல்கிறேன், இது நீங்கள் பண்ணுற ஒரு ட்ரிபியூட் தான். ஸோ பெரிய சக்ஸஸ் அடைய வேண்டிய எல்லா சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. எனக்கு தமிழ் கொஞ்சம் லைட்டா மிஸ்டேக்கா இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சிடுங்க. இது கேரம் கிங். என் பேரு முரளி ஏஸ்வாயின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி தமிழ்ல 2-3 படம்ல டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தமிழே படம் பண்ண பிளான் பண்ணும்போது நான் ரொம்ப கதையா ட்ரூ ஸ்டோரியா ட்ரூ ஈவெண்ட்டை நான் டைரக்ட் பண்ண நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போதான் நான் மீட் பண்ணி என் நண்பா ரிஷி இருந்து மனு அப்படியே இந்த படம் எந்த கதை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு வந்து எனக்கு காசிமான ஒரு கேரக்டர் இருந்தா அப்போதான் மெயின்ல வந்துச்சு. ரிஷி சொன்னாரு, அவங்கள போய் எங்க மீட் பண்ணும்போது ரொம்ப எமோஷனா. இப்ப மேடல அவங்க அப்பா காசிமா அப்பா எவ்வளவு இப்ப அழுந்தாரோ இந்த படத்துல நீங்க எல்லாருமே அழுப்பீங்க ஓவரால் சினிமால. அப்படிதான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கதையில ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் இன்புட் கொடுத்துட்டோம். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போதான் ப்ரொடியூசர் எப்படி மீட் பண்றது, எப்படி கன்வின்ஸ் பயோபிக் பண்றதுக்கு ப்ரொடியூசர் யாராவது முன்னாடி வருவாரா. நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு நாகேஷ் சார் கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி கதை இருக்கு, எப்படி சார் பண்ணிடலன்னா. ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ மோட்டிவேஷன் தான் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு ஓவராலா எல்லாமே அவங்க காயிமா ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்ல தெரிஞ்சிடும். அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ எஃபர்ட் ஆன் ஸ்க்ரீன்ல வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்காக இப்போ எதுவும் சொல்ல விரும்பல, படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய பேசுவேன். ஸோ அதுக்காக இங்கே வந்து எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் மேலே ஏறி பேசினதில்லை, ஃபர்ஸ்ட் டைமாக பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. டீமுக்கு நன்றி. இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம். சாரி பேச முடியல, ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து
கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம். அதை வந்து காஜிமா வந்து எங்களை இந்த ஸ்டேஜுக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பேரண்ட்டும் ஆசைப்படுற விஷயம், பசங்க நல்லா இருக்கணும்ட்டு பேரண்ட் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நான் வந்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பிள்ளைங்க என்ன நல்லா வச்சிருக்காங்க இப்போ. ஏன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரணமான ஒரு ஆட்டோ டிரைவர் தான். எனக்கு இந்த கேரம்ல ரொம்ப லவ் இருந்தது. அதை பசங்க மேலே சொன்னேன். நான் இது மாதிரி விளாடணும் நினச்சேன், என்னால் முடியல, படிப்பும் இல்லை. அதுக்கப்புறமா என் பையனை கொண்டு வந்தேன். என் பையன் ஜூனியர் நேஷனல் சாம்பியன் வின் பண்ணான். அதை பார்த்துட்டு காஜிமா வந்து நானும் விளையாடணும்பா அப்படி வந்தாங்க. குடும்ப கஷ்டத்தினால என் பையனுடைய அந்த முயற்சி வந்து கொஞ்சம் தடங்கல்பட்டது இந்த கொரோனா லாக்டவுனில். அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தான். நானும் ஆட்டோ ஓட்டின்னு ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி காஜிமாவை வளர்ச்சோம். இன்னைக்கு காஜிமா வேர்ல்டு சாம்பியன், 3 கோல்டு எடுத்து நம்ம தேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்தாங்க, நம்ம பகுதிக்கும் பெருமை சேர்த்தாங்க. இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடிலாம் நிற்கிறோன்னா அந்த காஜிமாவுடைய உழைப்பு தான். இது இப்படியே ஸ்டாப் ஆகாமல் நிறைய நாங்கள் வந்து கேரம் கோச்சிங் வந்து கொடுத்துன்னு இருக்கோம். சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த மாலத்தீவில் 3 கோல்டு எடுத்து, நான் ட்ரெயின் பண்ண ஒரு பொண்ணு மறுபடியும் 3 கோல்டு எடுத்திருக்காங்க. காஜிமா இந்த மேட்ச்ல வந்து ஒரு கோல்டு, ஒரு சில்வர், பிரான்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் லேட்டஸ்டா. ஏன்னா எங்களுடைய ஆசையை பசங்க நிறைவேற்றுறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நீங்கெல்லாம் இதுக்கு வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நான் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து நாங்கள் எங்கேயோ ஒரு தெரு முனையில இருந்தோம், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மீடியா, மக்கள் தான். பசங்க இல்லாமல், அதாவது பசங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், பசங்களும் அதே மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றுறாங்க. எல்லா பேரண்ட்டும் பசங்க மேலே நம்பிக்கை வைங்க. சில தப்பு பண்ணுவாங்க, அதை வந்து அதே சொல்லி காட்டாமல் பசங்களை நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணுன்ட்டு நீங்கள் சொல்லினே இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டேஜ் உங்கள் பசங்களுக்கும் கிடைக்கும். எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லினேன். தேங்க்ஸ்.